வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச போகிறது எது சம்பந்தமா அப்படின்னா, நமக்கு ஏழ்மையை போக்கி செல்வந்தராக்கும் யோகத்தை நமக்கு தேடித்தரக்கூடிய ஒரு பரிகாரம். அதுக்கு ஒரு முக்கியமான இலை தேவை. அது என்ன இலை, என்ன பரிகாரம், எந்த தெய்வத்தை வணங்கினால் நல்லது, இதை தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றுங்க. நிச்சயம் நம்புங்க. ஒரு இலை, அந்த இலையில் ஒரு எழுத்து எழுதணும். அந்த எழுத்து எப்படி எழுதணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பணம் பத்தும் செய்யும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இந்த காலத்தில் குணத்தை வச்சுக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பு மரியாதை எல்லாம் தேடி வரும். பணம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நம்ம மைனஸ். நம்ம ப்ளஸ் ஆகணும்னா நம்மக்கிட்ட பணம் வேணும். அதனால் இது உண்மைதான். பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, மைனஸ் தானே. நம்ம ஒத்துக்கிறீங்கல்ல? வாங்க. பணம் இல்லாத ஒரு நாள் கூட நம்மளால் வாழ்க்கை நடத்த முடியாது. பணம் இல்லாமல் ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிடுங்க பார்ப்போம். முடியவே முடியாது. ₹1 இல்லைன்னா கூட அந்த பொருள் நமக்கு தரமாட்டார் அந்த கடைக்காரர். அந்த அளவுக்கு பணம் என்ன வேணால் பண்ணும். அதனால தான் அந்த பணத்துக்காக தான் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பரிகாரத்தை, பணம் பற்றி நிறைய பரிகாரத்தை உங்ககிட்ட பேசிட்டு வரேன். உங்களுக்கு அதில் எந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகுதோ தாராளமாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இத்தனை வாரம் கணக்கு வைக்காதீங்க. பணம் வேண்டான்னு சொல்லுவாங்களா யாராவது? போதும் சொல்லுவாங்களா? பணத்தை சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும்னு வாங்க. பணத்தை யாருமே போதும் சொல்ல மாட்டாங்க இன்றைய காலகட்டத்தில். இப்போ இந்த பரிகாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை தாங்க நீங்கள் செய்யணும். செவ்வாய்க்கிழமை இதுக்கு தேவையான ஒரு இலை சொன்னேன் இல்லையா, செம்பருத்தி இலை. அதுலேயும் ரெட் கலர் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ரெட்டு அதாவது சிவப்பு செவ்வாய் பகவானுடைய கலர், முருகருடைய கலர். முருகருக்கு சிகப்பு பிடிக்கும், அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கும் சிகப்பு பிடிக்கும். சிகப்பு அப்படிங்கிறது பணத்தை, மகாலட்சுமியை நம்மக்கிட்ட கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நிறம். அதனால தான் சிகப்பு மலரால் நம்ம முருகருக்கும் ஒரு செவ்வாய் பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணாலோ, சிகப்பு கலரால் வஸ்திரம் சாத்தினாலோ, இல்லை சிகப்பு கலரில் வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றினாலோ இவங்களுக்கு பயங்கர விசேஷம். நமக்கு எக்கச்சக்கமான செல்வ செழிப்பையும் பணத்தையும் அள்ளி அள்ளி தருவாங்க. நம்ம பணம் இருந்தால் தானே செல்வ செழிப்பும், அதாவது சொத்து பத்து வீடு நிலபுலன் அதெல்லாம் வாங்கணும். பணம் வேணும் இல்லை? பணம் வேணும்னா நம்ம இந்த ரெட் கலர் செம்பருத்தியை வச்சு தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். செம்பருத்தியுடைய இலை, பூ இருந்தால் கூட சாமி படத்துக்கெலாம் வைங்க. முருகர் படத்துக்கு டெய்லி நீங்கள் ரெட் கலர் பூ, ரெட் கலர் செம்பருத்திக்கு தாங்க அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி நவகிரகம் இருக்கு இல்லையா கோயிலில், செவ்வாய் பகவான், அவருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பூத்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு கொடுங்க. ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் போட்டு விடுவார். மாலை மாதிரி கூட கட்டி போட்டு விடுங்க உங்கள் வீட்டில் நிறைய செம்பருத்தி இருந்ததுன்னா. சரி, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த செம்பருத்தி இலையை 108 பறிச்சுக்கோங்க. அதில் அந்த இலை சொத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, புளியாக இருக்கும் இல்லையா, கிழிஞ்சது அந்த மாதிரி இல்லாமல் நல்ல இலையை பார்த்து ஒரு 108 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த செம்பருத்தியுடைய அந்த காம்பு இருக்கு இல்லையா, குச்சி, அந்த குச்சியை கொஞ்சம் உடச்சிக்கோங்க. ஏன்னா கையில் தொட்டு இதை எழுதக்கூடாது. அந்த செம்பருத்தி குச்சியில் தான் நான் சொல்கிற எழுத்தை எழுதணும். இப்போது ஒரு வெள்ளை எருக்கம் பிள்ளையார்னு விற்கும் கடையில், அது வீட்டில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நம்ம வச்சுக்கோங்க. வீட்டில் வெள்ளை எருக்கம் பிள்ளையார் இல்லாத பட்சத்தில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வணங்குறதுக்கு வச்சுக்கலாம் பூஜை ரூமில். இது நீங்கள் பூஜை ரூம்லேயே செய்யலாம். இப்போது அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கொஞ்சம் சந்தனப்பொடி. இப்போது நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். எப்படி, இலையெல்லாம் முதல் நாளே பறித்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. இதை எப்பவுமே ஒரு பரிகாரம், நமக்கு தன ஆகர்ஷம் வரணும், பணம் தேடி வரணும், பணம் எங்கேயும் லாக்காக இருந்தாலும் அது நமக்கு ஓடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அதுக்காக பரிகாரம் பண்ணும்போது தயவு செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க. அதுதாங்க இரட்டிப்பு பலன் நமக்கு கொடுக்கும், அதுவும் குயிக்காக கொடுக்கும். அதனால் இதை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய போகிறோம். செவ்வாய்க்கிழமை காலையில். காலையில் என்ன 4:06 பிரம்ம முகூர்த்தம் தெரியுமில்ல, அந்த டைமில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். முதல்ல வெள்ளை இருக்க விநாயகரை எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிக்கோன்னு சொன்னேன், அது செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி இலை 108 எடுத்துக்க சொன்னேன், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் சந்தன பொடி கொட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு செம்பருத்தி, அதாவது குச்சி சொன்னல இல்லை தண்டு, அதை எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சந்தன பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க இப்போ நம்ம எழுத போகிற இங்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சந்தனத்தை நல்லா குழச்சிட்டிங்களா, அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி குழச்சி வச்சுக்கோங்க. இப்போ 108 செம்பருத்தி இலையும் எடுங்க. எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு செம்பருத்தி இலையிலையா ஓம் அப்படின்ற எழுத்தை எழுதி வைங்க. அதே மாதிரி 108 இலையிலையும் ஓம் அப்படின்னு எழுதி தனியாக வச்சுருங்க. எது அந்த சந்தனத்தால் செம்பருத்தி குச்சியில் அந்த இலையில் செம்பருத்தி இலையில் ஓம் அப்படின்னு தொட்டு தொட்டு எழுதுங்க. 108 இலையிலையும் ஓம் அப்படின்னு எழுதி 108 இலையை தனியாக வச்சுடுங்க. இப்போது நீங்கள் அந்த நெய்வேத்தியம் வைப்பில்லையா சாமிக்கு, வெல்லம் தான் நம்ம நெய்வேத்தியமாக படைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், வெள்ளை இருக்க விநாயகர் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, எடுத்துக்கோங்க. அடுத்து அவருக்கு ஒரு குங்குமம் மஞ்சள் வச்சு பூ வச்சுருங்க. உங்கள்கிட்ட தான் செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, அதையே கூட வைங்க. இல்லையா வேறு எந்த பூ, வாசனையான பூ எது இருந்தாலும் வைங்க. வச்சுட்டு துளசி வைக்காதீங்க, மற்ற எதுவாக இருந்தாலும் வைக்கலாம், அறுக்கும்போது தாராளமாக வைக்கலாம். வச்சுட்டு அவருக்கு வெள்ளத்தை நெய்வேத்தியமாக படைச்சிருங்க. படைச்சிட்டு இப்போ ஓம் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த இலை 108 இலை அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு நீங்கள் பிள்ளையார்கிட்ட அர்ச்சனை பண்ண போகிறீங்க இந்த இலையால். உங்களுக்கு விநாயகர் மந்திரம் தெரிஞ்சால் தாராளமாக பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு பண்ணுங்க. இல்லை தெரியுன்னா ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லையா ஓம் கம் கணபதியே வசி வசி ஆமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு இலையாக ஒரு மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக அப்படி சொல்லிட்டு ஒரு இலையை எடுத்து சாமி பாதத்தில் வைங்க. அதே மாதிரி 108 தடவை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒவ்வொரு இலையாக போட்டு முடிச்சிடுறீங்க இல்லையா, முடிச்சுட்டு அதை அர்ச்சனை பண்ண மாதிரி அர்த்தங்க. இப்போ தீப தூப ஆராதனை நம்ம பிள்ளையாரப்பாவுக்கு காமிச்சிடுங்க. காமிச்சிட்டு விட்டுடுங்க. இதை நீங்கள் வாரம் கூட செய்யலாம், 9 வாரம் கணக்கு வச்சுட்டும் செய்யலாம். இப்போ நடுவில் பெண்களுக்கு ஒரு சில பிரச்சனை முடியல அப்படின்னா நடுவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படிங்க கணக்கு அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது விட்டு போனால் விட்டு போட்டோம், அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது அப்படியே கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் விட்டுட்டிங்கன்னா, போன வாரம் நான் 7 வாரம் செஞ்சேம்மா, இந்த வாரம் நான் 8வது வாரம் முடியல, 9வது வாரம் எப்படி அப்படின்னா அது அப்படியே 7 ஏற்கனவே செஞ்சீங்க, நடுவில் இருக்கிறத விட்டுடுங்க. அடுத்த வாரத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, 8ஆக கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ 8வது வாரம், அதுக்கப்புறம் 9வது வாரம், அந்த மாதிரி 9 வாரம் வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இல்லையா உங்களுக்கு ஓகே, உங்களை மனசு சரின்னு சொல்லிச்சுன்னா அப்படியே கூட கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்னா செம்பருத்தி இலை தான், நம்ம வீட்டில் இருந்தால் சந்தோஷம் இல்லையா, யார்கிட்டையாவது கேட்டால் கொடுப்பாங்களான்னு தெரியல, அதுதான் ஒன்று. அதுவும் ரெட் கலர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இந்த பூஜை செய்கிறோம் இல்லைங்களா, இந்த நாள்லேயே நமக்கு பண வரவிற்கான தடை நீங்குங்க. பண வரவு நமக்கே தெரியும். இந்த 9 வாரம் பூஜை பண்ணிட்டு வரோம் இல்லையா, இதுக்குள்ளேயே நமக்கு பண வரத்து எப்படியும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கே தெரியும், கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாதம் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும், அதிகரிக்குங்க. வியாபாரம் செஞ்சாலும் சரி, அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்தில் இவ்வளோ நாள் கையில் பணம் தட்டுப்பாடாக இருந்தது. இப்போ இந்த பூஜை பண்ணும்போது நம்ம கையில் ஏதோ கொஞ்சம் பணம் நிற்கிற மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி அங்கே வரும். அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் தாராளமாக இதை செய்யலாம். பெண்கள் மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்காதீங்க, ஆண்களும் செய்யலாம். பணம் யாருக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். ஆணுக்கும் வேணும், பெண்ணுக்கும் வேணும் பணம். அந்த பணம் பத்தும் செய்யும். அதனால் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாங்க இந்த பூஜையை, ஒன்றுமே இல்லை. நம்ம விநாயகப் பெருமான், வினைகள் தீர்ப்பவர் விநாயகப் பெருமான், கேட்ட வரத்தை உடனே தருபவர் நம் விநாயகப் பெருமான். அதனால் தாராளமாக பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு நிறைய பணம் வரணும், எனக்கு நான் பூஜை பண்ணுறதுக்கு உண்டான பலனை எனக்கு அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான பரிகாரத்தை தாராளமாக சந்தோஷமாக பண்ணுங்கள், நம்பி பண்ணுங்கள். தேங்க்யூ.